கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்த பெண்ணை காதலனே வீடு புகுந்து கத்தியால் குத்திருக்கிறார். இந்த திகில் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கோட்டூர் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி பிரியா கடந்த திங்கட்கிழமை அன்று கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் வீட்டில் உள்ள அனைவரும் வெளியே சென்றிருந்தனர். இதனால் பிரியா மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த ஒரு இளைஞர் ஒரு சில நிமிட காரசாரமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த இளம்பெண்ணின் கழுத்து, கை உள்ளிட்ட பல இடங்களில் சரமாரியாக குத்தியிருக்கிறார். இந்த தாக்குதலால் நிலை குலைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அலறியபடி வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்த பிரியாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தார் உடல் முழுவதும் ரத்தம் சொட்டுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பிரியாவை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அங்கு அவருக்கு முதலுதவி அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் போலீசார் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரியாவின் உறவினரான மகாதேவன் என்பவரே கத்தியால் குத்திய அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து போலீசார் மேற்கொண்டு நடத்திய தீவிர விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் மகாதேவனும் பிரியாவும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்திருக்கின்றனர் என்ற தகவலை பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், உறவினர்களான மகாதேவனும் பிரியாவும் இருவரும் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வருவதாக கூறப்படும் நிலையில் உறவினர்கள் என்பதால் வீட்டிலும் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாத நிலையில் இருவரும் மகிழ்ச்சியாக காலத்தை கழித்து வந்தனர். இந்த நிலையில்தான் காதலில் மகாதேவனின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதால் பிரியாவிற்கு பிடிக்காமல் போயிருக்கிறது. இதனால் மகாதேவனுக்கும் பிரியாவிற்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதால் இருவரும் பேசுவதை நிறுத்தியிருக்கின்றனர். இதை அறிந்த பெற்றோரும் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். ஆனால் அதற்கு பிரியா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த மகாதேவன் பலமுறை பிரியாவை சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் கூட அவர் அதற்கு பிடிகொடுக்காமல் இருந்து வந்திருக்கிறார். இப்படியே கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்து வந்த இடைப்பட்ட காலத்தில் பிரியாவிற்கு உள்ளிக்கோட்டை பகுதியை சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருவருடன் காதல் ஏற்பட்டு இருவரும் கடந்த மாதத்தில் விளக்குடியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருமணத்தை முடித்து திருத்துறைப்பூண்டியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டார் என்பது மகாதேவனுக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மகாதேவன் பிரியாவை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகியிருக்கிறார். காதலர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்ல அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னும் பொழுது ஏன் விபரீதமான முடிவுகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் நடக்கும். அந்த பல்வேறு பிரச்சனைகளோ இல்லை தோல்விகளோ நடக்கும்போது சிலர் மிக சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்க. அதுலேருந்து சில பேர் ரொம்ப லேட் ஆகும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவர்கள் அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி அந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்கன்றதை பொறுத்து மாறுபடும். அதே போல் தான் காதல்லையும். இப்போ காதலில் தோல்வியுறவங்க ஒரு நெகட்டிவான முடிவு எடுக்கிறதுக்கு பல்வேறு காரணமாக இருக்குது. சில பேர் இயல்பாகவே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிறு வயதுலேருந்தே அவங்கள ஆமாம் நீ ரொம்ப கோவக்காரன், உங்கள் அப்பா அப்படி தான் இருந்தாங்க, உங்கள் தாத்தா அப்படி தான் இருந்தார், ஆக்ரோஷமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கவங்களாம் ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு எதிர்மறையாக நடக்குது அப்படின்னாலே அதை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் போயிடுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்து அனுபவங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான அனுபவங்கள் அவங்கள அந்த மாதிரி செய்ய தூண்டுதுன்னு சொல்லலாம். தன்னை ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தன்னை குறைவாக மதிப்பிடுறாங்க, தன்னை ரொம்ப வேல்யூ பண்ணலை, நம்ம ஒர்த் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு அவங்க ஆட்படுறாங்க. ஸோ இதெல்லாமே பல்வேறு காரணங்கள்னு சொல்லலாம். இதை தாண்டி சிறு வயதுலேருந்தே வளர்க்கப்படுற ஆணாதிக்க மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த மனோபாவம் இருக்கிறவங்களுமே ஒரு பெண் தான் சொல்கிறது இப்படி தான் கேட்கணும், இப்படி இருந்தால் தான் அவள் தனக்கு ஏற்றவளாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த மனோபாவமும் கூட இந்த மாதிரியான தன்னை நிராகரிக்கிறாங்கன்னா அவளுக்கு அந்த நிராகரிக்கிற உரிமை கூட இல்லை அப்படின்ற ஒரு மனோபாவமும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்னொரு நெகட்டிவான எண்டுக்கு போகிறாங்க. என்னென்னா தனக்கான அந்த லவ் அமையலை அப்படின்னும் போது சூசைடு அந்த மாதிரியான லெவலுக்கு போகிறாங்க. இவங்க ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு போகும்போது அவங்க சூசைடு அந்த மாதிரியான லெவலுக்கு பெண்கள் போகிறாங்க.
ஸோ இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். பொழுது விடியிறப்ப காதல் மலருது, அதே பொழுது சாயறதுக்குள்ள உதறக்கூடிய காலகட்டம் இது. மகாதேவனும் பிரியாவும் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்திருக்கிறாங்க. பிரியா மகாதேவனுக்கு தெரியாம வேற ஒருத்தரை பதிவு திருமணம் பண்ண காரணத்தினால பிரியாவை கத்தியால் குத்திய மகாதேவனை போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆந்திர மாநிலம் நந்தியால் பகுதியில் காதலிக்க மறுத்ததால் வெறும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற கொடூரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். தலைமறைவாக இருந்த மகாதேவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் மன்னார்குடி அருகே இருள்நுக்கி பகுதியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கோட்டூர் போலீசார் அங்கு சென்று மகாதேவனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சமீப காலமாக இதுபோன்று காதலிக்க மறுத்ததனால், திருமணம் செய்ய மறுத்ததனால் தன்னுடைய காதலியையே கொலை செய்கின்ற நோக்கம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரவி வர்றத பல்வேறு செய்திகள் மூலியமாக நாம் அறிய முடியுது. இதில் நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டியது என்னன்னா, குறிப்பாக குடும்பங்களில் அத்தை பெண், மாமன் பையன் இப்படி வளர்க்குற நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே அவர்களுக்கு விவரம் தெரியாத காலகட்டத்திலேயே அந்த பெண்ணுக்கு அந்த பையனோடு முடிச்சு போட்டு நாளைக்கு நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேசுகிற பேச்சு என்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும். பல்வேறு இடங்களில் இப்படியான ஒரு பொருத்தமே இல்லாமல் ஒரு முடிவை எடுத்து இதை மாதிரி பெரியவர்கள் விளையாட்டாக பேசுகிற பேச்சு என்பது எதிர்காலத்தில் அவங்க வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு விபரீதமான முடிவாக மாறி போயிடுது. குறிப்பாக வளர்ந்த பிறகு அவருடைய கல்விக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய வேலைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மனம் முடிக்கிறது என்பது தான் பொருத்தமாக இருக்கும். யாரையும் ஏமாற்றி அவர்களை பழிவாங்குகிற போக்கு என்பது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முற்றிலுமாக அதை நிறுத்திவிட்டு தன்னை ஒரு காலத்தில் நேசித்திருந்திருக்கலாம் பெண்ணோ ஆணோ, ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் தன்னை விட்டு விலகும்போது அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைமைக்கு நாம் சென்று நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கும் சுதந்திரமாக நாம் கடந்து போகிறதுக்குமான ஒரு முயற்சியை எடுக்கணும். இதை விட்டுட்டு பழைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி தப்பான முடிவுகள் எடுத்து தற்கொலை எண்ணத்திற்கோ அல்லது தன்னை விரும்பியவர் வேற யாரையும் அடைந்துவிடக்கூடாது என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு கொலை செய்கின்ற எண்ணத்திற்கோ போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். இந்த சம்பவத்தால் திருவாரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட அதே நேரத்தில் ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் நந்திகொட்கூரில் நடைபெற்ற மற்றொரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றி வந்த ராகவேந்திரா என்ற இளைஞர் அதே ஊரில் +1 படித்து வரும் மாணவி அவனுடைய காதலை ஏற்காததால் ஆவேசமடைந்து மாணவியின் வீட்டிற்குள் புகுந்து தனியாக இருந்த மாணவியின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த சம்பவம் பலரையும் அதிர வைத்திருக்கிறது. பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததில் உடல் முழுவதும் தீப்பற்றி அலறி துடித்த அந்த மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதே நேரத்தில் நெருப்பை பற்ற வைத்த ராகவேந்திராவின் உடல் மீதும் பரவியதில் உடைகள் எரிந்து கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டது. அதற்குள்ளாக தீப்பற்றிய மாணவி உயிரிழந்தார். இதையடுத்து அங்கு இருந்தவர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து ஆடைகள் எல்லாம் எரிந்து தீக்காயங்களுடன் இருந்த ராகவேந்திராவை ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கான சமூகத்தில் பெண்களுக்கும் சம உரிமை அப்படின்னு நம்ம தட்டிக்கிட்டாலும் வாழ்க்கை பற்றி பெண்கள் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவுகளை மட்டும் ஏற்க மறுக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கு இடையில் காதல் விவகாரத்தில் பெண்களின் விருப்பங்கள் முடக்கப்பட்டதோட அவங்களுடைய உயிரையும் எடுக்கிறத பற்றி இந்த சமூகம் ஆலோசிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.